வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன போகிறோம், கிராமப்புறங்களில் கொரோனா வைரஸின் தாக்கம் வந்து எப்படி இருக்குது, ஸோ பாதுகாப்பு நடவடிக்கைலாம் எப்படி வந்து பின்பற்றுறாங்க மக்கள் அப்படிங்கிறத பற்றி. ஸோ டேரெக்டாக போய் அவங்களோட மக்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போய் கேட்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள் சார். இதுமாதிரி நாங்கள் சேனல்லேருந்து வந்திருக்கோம். ஓகே. இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விவசாயம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ எல்லாமே வந்து ஏன்னா மற்ற பொருள் மாரி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தா பார்த்திங்கன்னா அழிகிறோம், ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். ஏன்னா சேல்ஸுக்கு இப்போ வந்து இதுனா பிரச்சனை இருக்குது. மக்கள் வந்து வெளியில் வரதுனால வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த பொருளெல்லாம் எப்படி வந்து வெளியில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது மக்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். விவசாயம் வந்து இந்த கொரோனாலாம் ரொம்ப அழிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் காய் உற்பத்திலாம் ஆகிட்டு இருக்குது, சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கடுமை. மார்க்கெட்டில் யாருமே மாஸ்க் போடுறதில்ல. மக்கள் ஒத்துழைப்பு வந்து மெயினாக மாஸ்க் போட்டுக்கிட்டா கண்டிப்பாக கொரோனாவை அழிச்சிடலாம். அதாவது மார்க்கெட்டில் வந்து காய்கறி கொண்டு போனாவோ எது போனாலும் காய் விற்கிறது ரொம்ப இதாக இருக்குது. உற்பத்தி இங்கே குறைஞ்சிருச்சு. பட் இந்த மழை பெய்யறதுனால கொஞ்சம் உற்பத்தி ரெடி பண்ணிக்கலாம். உற்பத்தி பற்றி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அழிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே வந்து வியாபாரிங்கிட்ட கொண்டு போய் காயை கொடுத்தாலும் இல்லை சார் காய் ஓட மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குதுன்னு. இதுக்கு மெயின் காரணம் மக்கள் வந்து கொரோனாவுக்கு வந்து மாஸ்க் போடணும், மெயினாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா எல்லாமே நல்லாயிடும். இது வந்து தமிழக அரசும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மக்கள் வந்து மாஸ்க் போட்டு இடைவெளி விட்டு சமூக இடைவெளி விட்டு நடந்து போங்க வாங்கன்னு சொல்லி தமிழக அரசும் அறிவிச்சிட்டு இருக்குது. ஆனால் மக்கள் வந்து கண்டிப்பாக அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் என்ன கேட்குற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. அரசாங்கத்தோட நாமளும் ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக கொரோனாவை வந்து 100% ஒழிச்சிடலாம். ஆனால் நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது. அரசாங்கம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. விவசாயத்தை பற்றி ஒன்றும் இல்லை. இன்னை பொறுத்த வரைக்கும் கொரோனா ஒழிக்கிறத நம்ம பார்க்குறோம். விவசாயம் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் மக்கள் இறந்துட்டாங்களா, மக்கள் எடுக்க முடியாது. அதனால் பொதுமக்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து மாஸ்க் போட்டு எல்லாரும் போங்க, சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க. அனாவசியமாக வெளியில் சுற்ற வேண்டாம். தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன், அனாவசியமாக வெளியில் சுற்றாதீங்க. என்ன தேவையோ அதுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. தமிழக அரசு என்னென்ன அறிவிக்குதோ அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடங்கன்னு தான் இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராம சைடில் இருக்கிற ஒரு மளிகை கடைகள் வர போகிறோம். ஸோ அவரோட இந்த கொரோனா பீரியடில் எப்படி வந்து அவரோட மளிகை பொருள்லாம் வாங்குறாரு, எப்படி அதாவது கஸ்டமர்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த மளிகை கடை இருக்குது. ஸோ அவர்கிட்ட போய் கேட்போம், ஸோ எப்படி அவரோட இதெல்லாம் கொரோனா டைமில் போகுது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராம சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பால் அளக்கிறவர் இருக்காரு. ஸோ அவரோட இந்த கொரோனா டைமில் அவரோட ஒப்பீனியன் என்ன, எப்படி வந்து இந்த கொரோனா வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட கேட்போம். ஸோ வாங்க போகிறோம். ஆனால் இதுமாதிரி நாங்கள் சேனல்லேருந்து வரோம். ஸோ இதுமாதிரி உங்களை கொரோனா டைமில் நீங்கள் பால் கலக்குறீங்களா, ஸோ இதெல்லாம் இது பாதிப்பு உங்களுக்கு இருக்கா, இல்லை ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து சேஃப்டியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறீங்களா மக்களுக்கு? நிறைய இருக்குதுங்க. மக்கள் பயந்துட்டு யாரும் பால் வாங்க வரமாட்டேங்கிறாங்க. ஓகே. ரெண்டாவது வந்து பாலும் அவ்வளோ இருக்குல்ல, பால் சேர்ந்து வரக்குள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க. பால் அதிகமாகுது, ஆனால் நம்ம எடுக்க மாட்டேங்கிறாங்க, வேஸ்ட் ஆகுது பால் நிறையா. அந்தமாரி நிறையா கஷ்ட நஷ்டம் இருக்குது. இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ் இது பண்ணுறதுனால நிறைய பேர் பால் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இவருக்கும் கொஞ்சம் லாஸஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுறதுக்கும் எங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ பால் அவர் போய் எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் சேஃப்டியாக போய் மற்ற வீட்டில் ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது, மற்ற ஒரு 50-60 வீட்டுக்கு போய் பால் வந்து கறக்கணும். ஸோ சேஃப்டியோடு தான் போய் கறந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ முன்னே இருந்ததுக்கும் கொரோனாவுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ வரைக்கும் வேறு என்னாச்சும் மக்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் வேறு ஒன்றும் சொல்லலாம். தனித்தனியாக வந்து தூரமாக இருந்து இந்த நோய் சீக்கிரமாக கட்டுக்குள் கொண்டு வரணும். அதிகம் நடமாடாத இங்கே வேலையை பயன்படுத்தணும். ஆனால் வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் சீக்கிரமாக கட்டுக்குள் வராங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராம சைடில் ஒரு மெக்கானிக்கல் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கடை அந்த லாக்டவுன் டைமில் வந்து கடை ஓப்பன் பண்ண முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்லேயே வந்து மெக்கானிக்கல் எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட போய் கேட்போம் எப்படி வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த லாக்டவுன் டைமில் அப்படிங்கிறத. ஸோ வாங்க போகிறோம். சார் இந்த மாதிரி சேனல்லேருந்து வந்துருக்குங்க. இதுமாதிரி நீங்கள் மெக்கானிக்கல் ஒர்க் நடத்திட்டு இருந்தேன் எனக்கு தெரியும். ஓகே சார். ஸோ உங்களுடைய இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுடைய ஒர்க்லாம் போயிட்டுருக்கு? ஸோ கடை வந்து மூட சொல்லிட்டாங்க. ஆமாம் சார். அதனால் நீங்கள் எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மக்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே சார். கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் சார் போயிட்டுருக்குது. இப்போ என்னென்னா லாக்டவுன் டைமில் வந்து இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு வரதில்லை சார். இப்போ வீட்டிலே வந்து ஒரு சில கஸ்டமருக்கு தேவையான அதை ரொம்ப மெடிக்கலுக்கு எமர்ஜென்சிக்கு போகிற வெஹிக்கிள்லாம் வந்து நாங்கள் இப்போ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸு கொஞ்சம் சிரமமாக இருக்குது சார். அது இல்லாமல் விவசாயத்துக்கெல்லாம் தேவையான காய்கறிலாம் கொண்டு போகிற வெஹிக்கிள்லாம் வந்து வண்டி ரிப்பேர் ஆயிடுது சார். இப்போ அதுக்கெல்லாம் ஜாமான் ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னா பிரேக்ஸோ ப்ளக்கு ஏர் ஃபில்டர் ஏதோ போயிடுச்சுன்னா வாங்கிட்டு வரதுக்கு
சிரமமாக இருக்குது சார். இப்போ லாக்டவுன்னால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். வீட்டுக்கே கஸ்டமர் எல்லாம் வருவாங்களா? இல்லைங்க சார், நாம தான் இப்போ சார் வெஹிக்கிள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் சார். இப்போ இது ரெடி பண்ணி தரதுக்காக ஏதோ ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு வண்டி வரதே பெருசாக இருக்குது சார். இந்த கொரோனா சேஃப்டி எப்படி வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிருக்கீங்க இந்த ஒர்க்கில்? மக்கள்லாம் எப்படி வந்து உங்கள்கிட்ட ஒரு நார்மலாக வந்து பேசுகிறாங்களா உங்கள்கிட்ட அந்த கொரோனாவில் ஒர்க்குகள் வண்டியெல்லாம் கொடுக்குறது? இல்லை சார், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் இதாக தான் சார் இது பண்ணுறாங்க. வணக்கம், நாங்கள் சேனல்லேருந்து வந்திருக்கோம். உங்களுடைய இந்த கொரோனா டைமில், இந்த லாக்டவுன் டைமில் உங்களுடைய மளிகை ஜாமான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு எப்படி வந்து போயிட்டுருக்கீங்க? இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு எப்படி அந்த உங்களோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு? கஸ்டமரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் மோசமாக தாங்க போயிட்டு இருக்குது. காலையில் செலவு கூட வாங்க முடியல, அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஒரு கடையில் வந்து 1 மணி நேரம் ஆகுது ஜாமான் வாங்க. அதேமாரி எந்த செலவுமே இல்லை. மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சுக்கிறீங்கன்னா நிறையா பேர் கொரோனாவில் பாதிக்கப்படுறாங்க. அதனால் பாதி கடை மூடிட்டாங்க. இருக்கிற அந்த கடைக்கு வரவங்களும் இருக்கிறவங்க கடை மூட சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த கொரோனாவில். நீங்கள் சேஃப்டி எப்படி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, பட் சேஃப்டியை நீங்கள் எப்படி வந்து கடைப்பிடிக்கிறீங்க? இந்த சைடு எங்கள் கிராமத்தில் எதுவும் கொரோனா இல்லை இது வரைக்கும். அதனால் தைரியமாக நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் போனாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வருவோம். வந்தோடனே குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவோம். இந்த ஏரியாவில் எங்கேயும் கொரோனா இல்லை எங்கள் கிராமத்தில். அதனால் கொஞ்சம் நாங்கள் பயம் இல்லாமல் இருக்கிறோம். மக்கள்லாம் இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா? கடைக்கு வரும்போது நல்லா மாஸ்க் போட்டுக்கிட்டு இதுமாதிரி வந்து சேஃப்டியாக வந்து வாங்குறாங்களா அவங்க கடைக்கு? அதெல்லாம் சேஃப்டியாக வராங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பணம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அந்த சேலம் போனாவே அவங்களுக்கு கொரோனா. ஆனால் கடைக்காரங்களே சொல்கிறாங்க, இன்றைக்கி கூட போனால் நீங்கள் 3 பேருக்கு கொரோனாவில் கடைக்காரங்களே இறந்துட்டாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துருந்துங்க. ஸோ எல்லா மக்களும் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போனாலும் வந்து பணம் வந்து சம்பாதிச்சிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மக்களோட உயிர் போனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து சம்பாதிக்க முடியாது. அதுதான் வந்து மக்கள் எல்லாமே சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அலையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. இந்த செகண்ட் அலை வரும்போது பார்த்திங்கன்னா மக்களோட இந்த கொரோனாவோட விழிப்புணர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் போகும்போது வந்துன்னா மாஸ்க் வந்து கட்டாயமாக வந்து அணிஞ்சிட்டு போங்க. அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வந்து வெளியில் போங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது, வெளியில் வந்து போகிறது, இது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிராம சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சேஃப்டியாக இருக்காங்க. ஸோ சிட்டி சைடும் வந்து சேஃப்டியாக தான் இருப்பாங்க தான் நம்புகிறோம். பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் வந்து வெளியில் போகாதீங்க. அப்படி போகாது இருந்தால் மட்டும்தான் வந்துன்னா இந்த கொரோனாவை இந்த வேர்ல்டுலேருந்து நம்ம வந்து வெளியில் கொண்டு போக முடியும். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.